கதை நேரம். நீதி கதைகள். மந்திர மாம்பழம். தர்மபுரிக்கு பக்கத்துல பாலக்கோடு அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. இந்த ஊரை சுத்தி நிறைய மாந்தோப்பு இருக்கு. அவ்வளவு மாம்பழம், கரும்பு தோட்டம் அப்படின்னு இந்த பாலக்கோடு முழுக்க நிறைய மரங்களும் காடுகளுமா இருக்கும். இந்த ஊர்ல இருந்த பல பேர் விவசாயம் பண்ணி நல்லபடியா வாழ்ந்துட்டு வந்தாங்க. இந்த பாலக்கோட்டுல ஷர்மிளா அப்படின்னு ஒரு குட்டி பொண்ணும் இருந்தா. அவளே குட்டி பொண்ணு இருந்தாலும் அவ இன்னும் குழந்தையா இருக்கும் போதுல இருந்தே இந்த ஷர்மிளாவோட அம்மா அவகிட்ட எப்பயும், இந்த பாரு ஷர்மிளா, எப்பயும் நம்ம இருக்கிறத விட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படக்கூடாது, எப்பயும் உழைச்சுதான் நம்ம சாப்பிடணும் அப்படின்னு அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அப்பா அம்மா பேச்ச சமத்தா கேக்குற ஷர்மிளா இதையும் கூட தன்னோட மனசுல நல்லா பதிச்சுக்கிட்டா. இப்படியே இருந்த சமயத்துல ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு பின்பக்கமா இருந்த காட்டு பாதை வழியாக அவங்க வீட்டுல இருந்த சில ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு பொறுமையா நடந்து போய்கிட்டு இருந்தா. அப்படி அவன் நடந்து போற வழியில நிறைய மாந்தோப்புகள் எல்லாம் இருந்துச்சு. அந்த மாமரத்துல எல்லாம் எவ்வளவு மாம்பழம் இருக்கு, எவ்வளவு காய்கள் தன் கண்ணுக்கு தெரியுது அப்படின்னு 1 2 3 அப்படின்னு எண்ணி பார்த்துக்கிட்டே விளையாடிக்கிட்டே நடந்து போயிட்டே இருந்தா. ஆனா இப்படியே அவ போயிட்டு இருக்கும் போது திடீர்னு டபால் அப்படின்னு அவ காலில் ஏதோ தடுக்கி தோப்புன்னு கீழே விழுந்துட்டா. ஐய, இது என்னடா இது, நம்ம எப்பயுமே நடந்து போற பாதையாச்சே, இன்னைக்கு மட்டும் என்ன ஏதோ கால் தடுக்கி கீழே விழுந்திருக்கோம் அப்படின்னு எழுந்து உக்காந்துக்கிட்டு கையில இருந்த மண்ணெல்லாம் தட்டி விட்டு என்னது தடுக்கிச்சு அப்படின்னு பார்த்தா. அங்க பார்த்தா ஏதோ கல்லு மாதிரி ஆனா மாம்பழ நிறத்துல இருந்துச்சு. இது என்னடா இது, மாம்பழ நிறத்துல கல்லா அப்படின்னு மண்ணை விளக்கி விட்டு பார்த்தா அது ஒரு தங்க மாம்பழம். ஆஹா, இது என்னடா இது, மாம்பழம் தங்கத்துல இருக்கு அப்படின்னு மேல அண்ணாந்து பார்த்து, இல்லையே எல்லாம் நிஜம் பழம் தானே, இது மட்டும் என்ன தங்கத்துல இருக்கு அப்படின்னு ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிட்டா. அப்படி ஆச்சரியப்பட்டுக்கிட்டே அந்த தங்க மாம்பழத்தை தன்னோட கையிலையும் எடுத்தா. அப்படியே கனமா இருந்துச்சு. எப்பா, இது என்னது, இது இப்படி ஆச்சரியமா இருக்கு, நம்ம தினமும் வந்து போற இந்த காட்டு பாதையில தங்கத்துல ஒரு மாம்பழமா அப்படின்னு அதிர்ச்சியாயி உக்காந்து இருந்தா. அப்படி இவ அதிர்ச்சியில இருக்கும் போதே அவளுக்கு பக்கத்துல இருந்த அந்த மாமரம் ஷர்மிளா கிட்ட பேச ஆரம்பிச்சிச்சு. ஏ அதிர்ஷ்டக்கார பாப்பா, இந்த தங்க மாம்பழத்தை வச்சு உனக்கு என்ன வேணுமோ அத நீ வாங்கிக்கலாம், நீ என்ன கேட்டாலும் இந்த பழம் அத உனக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லிச்சு. இத கேட்டவளுக்கு இன்னும் ஆச்சரியமாயிடுச்சு. ஆனா இந்த மரம் என்னதான் உனக்கு வேண்டியதெல்லாம் வாங்கிக்கோன்னு சொல்லியிருந்தாலும் ஷர்மிளாவுக்கோ உழைக்காம கிடைக்கிற எந்த ஒரு பொருள் மேலையும் அதிக ஆர்வமே கிடையாது. அதனால இந்த பழத்துக்கிட்ட ஷர்மிளா எதையுமே கேட்கல. மாறாக இந்த மரம் அவளை அந்த பழத்தை கொண்டு போன்னு சொல்லி இருந்தது தானே, அதனால அந்த மரத்துக்கு மரியாதை கொடுத்து அந்த தங்க மாம்பழத்தை கொண்டு போய் அவங்க வீட்டுல வச்சா. இப்படி இருந்த சமயத்துல ஒரு நாள் ஷர்மிளாவோட தோழி அவளோட வீட்டுக்கு வந்திருந்தா. அப்படி வந்திருந்த போது அவங்க நல்லா விளையாடி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த தங்க மாம்பழத்தை பத்தி தன்னோட தோழி கிட்ட சொன்னா ஷர்மிளா. அத கேட்ட அந்த தோழிக்கோ ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. நம்ம என்ன கேட்டாலும் இந்த பழம் கொடுக்குமா, கொடு ஷர்மிளா, நான் அதுகிட்ட ஏதாவது கேட்டு பாக்குறேன் அப்படின்னு சொன்னா. ஆனா ஷர்மிளாவோ இப்ப நமக்கு இது தேவையில்லை, நமக்கு எப்ப வேணுமோ அப்புறமா பாத்துக்கலாம் சரியா அப்படின்னு அன்பா சொல்லி அவளோட தோழிய அனுப்பி வச்சிட்டா. ஆனா இந்த ஷர்மிளாவோட தோழிக்கோ ஆச்சரியம் தாங்கவே முடியல. ஆஹா, இது எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்தே ஆகணுமே அப்படின்னு காத்துக்கிட்டே இருந்தா. அடுத்த நாள் ஷர்மிளா வெளியே போனதுக்கு அப்புறம் குடுகுடுன்னு அவ வீட்டுக்குள்ள போய் இந்த தங்க மாம்பழத்தை
வீட்ல இருந்து வெளியவே கொண்டு வந்துட்டா. கொண்டு வந்தது மட்டும் இல்லாம அவங்க அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க, அந்த கிராம மக்கள் அப்படின்னு அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு, இங்க பாருங்க, இங்க பாருங்க இந்த தங்க மாம்பழத்தை, இது நமக்கு என்ன வேணும்னாலும் தருமா, நீங்க ஏதாவது கேட்டு பாக்குறீங்களா அப்படின்னு இந்த கிராமத்து மக்கள் கிட்ட எல்லாம் சொன்னா. ஆச்சரியம் யாரதான் விடாது. உடனே இந்த கிராம மக்கள்ல ஒருத்தங்க அந்த தங்க மாம்பழத்தை வாங்கி, பழமே, எனக்கு ஒரு கூட நிறைய தங்கம் வேணும் அப்படின்னு சொல்லுச்சு. அவ்வளவுதான், தப்புன்னு இத கேட்டவங்களுக்கு பக்கத்திலேயே ஒரு கூட நிறைய தங்கம் வந்து விழுந்துச்சு. இத பார்த்த எல்லாரும், அப்பா, தங்கம் எவ்வளவு கேட்டாலும் கொடுக்கும் போல இருக்கு அப்படின்னு ஆளுக்கு எனக்கு தங்கம் வேணும், வைரம் வேணும், வைடூரியம் வேணும்னு எல்லாத்தையும் கேட்டு ஒரே நாள்ல அப்படியே பணக்காரங்களாயிட்டாங்க. இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் அன்னைக்கு சாயந்தரம் ஷர்மிளா தன்னோட வீட்டுக்கு வந்து பார்த்தா. அங்க வந்து பார்த்தா அந்த தங்க மாம்பழத்தை வச்சு அந்த ஊர் மக்கள் எல்லாரும் ஏகப்பட்ட நகையும் வைரமும் தங்கமும் வாங்கி ரொம்ப பெரிய ஆளா இருந்தாங்க. அச்சோ, என்ன காரியம் பண்ணிட்டீங்க நீங்க எல்லாரும், இனிமேதான் உங்களுக்கு என்ன ஆபத்து வரப்போகுதுன்னு உங்களுக்கு புரிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவளோட வீட்டுக்குள்ளேயே போயிட்டா. புது பணக்காரங்களா இருந்த இந்த கிராமத்து மக்கள் எல்லாரும் அவங்க கிட்ட இருக்கிற பணமும் நகையும் தங்கமும் காணாம போயிடுமோ அப்படின்னு பயந்துகிட்டே இருந்தாங்க. இதனால அவங்க எல்லாம் ஒழுங்கா தூங்கவே இல்லை. எல்லாரும் பணக்காரங்களானதுனால அவங்க எல்லாம் அடுத்த நாள் வேலைக்கு கூட போகல. அடுத்த நாள் கிடையாது, அடுத்த நாள்ல இருந்தே அவங்க வேலைக்கே போகல. இதனால விவசாயம் பார்க்கறதுக்கு அந்த கிராமத்துல ஆளே இல்லாம போயிட்டாங்க. இப்படி அங்க யாரும் விவசாயம் பண்ணாததுனால அவங்களுக்கு சாப்பிடுறதுக்கு சாப்பாடே இல்லாம போயிடுச்சு. அதனால அந்த கிராமத்துல சீக்கிரமாவே பஞ்சமே ஏற்பட்டு போச்சு. அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சுதான் அந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் அவங்களோட நிலைமையே புரிய ஆரம்பிச்சிச்சு. அச்சோ, நம்ம கிட்ட தங்கமும் வைரமும் இத்தனை பணமும் இருக்கு, ஆனா திங்க சோறு இல்லையே, நம்ம என்ன பண்றது அப்படின்னு அப்பதான் முழிக்க ஆரம்பிச்சாங்க. அந்த சமயத்துல வழியில நடந்து போய்கிட்டு இருந்த ஷர்மிளாவை பார்த்து, ஷர்மிளா, ஷர்மிளா, அன்னைக்கு நீனு எங்களுக்கெல்லாம் ஏதோ விஷயம் புரியும்னு சொன்னியே, அது என்னன்னு சொல்லி எங்களுக்கு ஒரு வழி காட்டேன் அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு இந்த பொண்ணும் அவங்க எல்லாரையும் பார்த்து, இந்த பாருங்க, நம்ம எல்லாரும் நம்ம உழைச்சு சம்பாதிக்காம நமக்கு கிடைச்ச இந்த தங்கத்தையும் வைரத்தையும் வைடூரியத்தையும் அந்த தங்க மாம்பழத்துக்கிட்டே திருப்பி கொடுத்துடலாம் அப்படின்னு எல்லாருக்கும் அறிவுரை சொன்னா. நீ சொல்றதுதான் சரின்னு படுது, இதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன சாப்பிடவா முடியும், இத கையிலையும் கழுத்துலயும் போட்டுக்கிட்டா நமக்கு தட்டுல சோறு வந்துருமா, அதனால நாங்க எல்லாம் இதை திருப்பி கொடுத்துடுறோம் பாப்பா அப்படின்னு சொல்லி அவகிட்ட இருந்து அந்த தங்க மாம்பழத்தை வாங்கி, பழமே, நீ கொடுத்த இந்த நகைகளை எல்லாம் நீயே எடுத்துக்கோ, எங்களுக்கு இது வேண்டவே வேண்டாம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்படி அவங்களுக்கு உழைக்காம கிடைச்ச இந்த எல்லாத்தையும் திரும்பியும் அந்த தங்க மாம்பழத்துக்கிட்டே கொடுத்ததுக்கு அப்புறமா பழையபடி இவங்க எல்லாரும் சுறுசுறுப்பாக வேலைக்கு போக ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் என்ன, இதுக்கு முன்னாடி இருந்ததை விட எல்லாரும் பல மடங்கு மகிழ்ச்சியாக இருந்தாங்க. அவ்வளோதான்.